ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி கிறிஸ்மஸ்ஸு. வீட்டில் வேறு கெஸ்ட்லாம் வந்திருக்காங்களா, ஒரு ஆர்வமாக நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு எழுந்த உடனே போய் குளிச்சுட்டு வந்துடலாம். குளிச்சுட்டு வரலைன்னா வீட்டில் அப்புறம் திட்டு வாங்குவேன். நல்லா போய் நான் குளிச்சுட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். குளிச்சுட்டு வந்தாச்சு, ஃப்ரெஷ்ஷப் ஆகியாச்சு. நம்ம பிரியாணி வேலை செய்ய போகிறோமா, அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டாங்க ஆல்ரெடி. நம்ம அப்புறம் வெங்காயம் வேறு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சா. வெங்காயம் கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த வெங்காயத்துக்கு ஏற்ற பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பக்கம் பார்த்தா தம்பி சிக்கன்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டான். நான் கிரேவி செய்யலாம் சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுருந்தேன். அப்போ சிக்கன் பிரியாணிக்கு தேவையான சிக்கன் எடுத்து கொடுத்தாச்சு, வாஷ் பண்ணி கொடுத்தப்பறம் இந்த பக்கம் அடுப்பில் செய்யலாம் சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டாச்சு. அடுப்பில் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்குமே சொல்லிட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி பிரியாணி தேவையான பட்டை லவங்கெல்லாம் போட்டு அப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் சூப்பராக வதக்கிட்டு இருந்தோம். வதக்கிட்டு அது நல்லா ப்ரௌன் ஷேட் வர வரைக்கும் வதக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதுக்குள்ளே எங்கள் பாப்பாலாம் வந்திருந்தாங்க சொல்லிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தோம். இவங்க வேறு வதக்கிட்ட முடிஞ்சிச்சு வான்னு கூப்பிட்டுட்டு சரி சொல்லிட்டு திருப்பி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் புதினா கொத்தமல்லிலாம் ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. புதினா கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த சைடில் பார்த்தா ரைஸ் அடைய ஊற வச்சுட்டு இருந்தாங்க. அந்த ரைஸில் லைட்டாக கொஞ்சம் கேசரி பவுடர் ஆட் பண்ணி நல்லா கை விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே விளையாண்டுட்டு நல்லா அந்த கலர் நல்லா கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சா, சரி சொல்லிட்டு அதை நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுட்டு இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தா சித்தி என்ன பண்ணாங்கன்னா நல்லா வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் தக்காளி ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தக்காளி கூட உப்பு போட்டால் சூப்பராக இருக்கும், கல்லுப்பு போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும் சொல்லிட்டு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு தட்டு எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நல்லா தக்காளி நல்லா ஃபுல்லாக வதங்கி ஜூஸியாட்டம் வந்துடுச்சு. வந்த அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிட்டாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் அந்த பச்சை ஸ்மெல் போன அப்புறம் சிக்கன் ஆட் பண்ண ஆரம்பித்தாங்க. சிக்கன் ஆட் பண்ணுறாங்க. நாங்கள் இந்த சைடில் சிக்கன் ஆட் பண்ணுறாங்க. நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். நானும் எங்கள் தங்கச்சி சேர்ந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல, நல்லா அந்த ஆயிலாக தனியாக பிரிஞ்சு நல்லா சூப்பராக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் விளையாண்டுட்டு இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் மசாலா போட ஆரம்பித்தாங்க. மிளகாத்தூள், சில்லி பவுடரு, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா பாக்கெட் அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணோம். தேவையான மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு என் சித்தி வேறு பாருங்கள் என்னென்ன மசாலா போடுறோம்லாம் பயங்கரமாக காமிச்சிட்ருக்காங்க. சரி சொல்லிட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு அந்த கறியில் சிக்கன் நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு, பார்க்கவே நல்லா கிரேவி மாதிரி, அதை பார்க்கும்போதே சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தோமா. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கலரில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணாங்க. அந்த தயிர் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டுட்டாங்க. மூடி போட்டப்புறம் நல்லா எடுத்தவுடனே பார்க்க செம்ம ஸ்மெல்லுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஸ்மெல்ல வந்தவுடனே என்ன பண்ணோம், கொஞ்சம் இது பிரியாணிக்கு எவ்வளோ அரிசி போட்டாங்க அதுக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணாங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் தண்ணி ஆட் பண்ண எடுக்க முடியல. தண்ணி ஆட் பண்ணப்போ நல்லா கொதிச்ச அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அரிசி ஆட் பண்ணாங்க. அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு திருப்பியும் பாதி வெந்த அப்புறம் அரிசி சாறினாங்க. திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்தா பாதி வெந்துருந்துச்சு. அப்போ பாதி ஆஃப் பாயில்டாக இருந்துச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் போட்டாச்சு. தம் போட்டுட்டு நல்லா மேலே இந்த கறியெல்லாம் போட்டு நல்லா தம் போட்டு முடிச்சப்பறம் எடுத்துகிட்டு பிரியாணி எல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு எல்லாம் சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோமா. எல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு எல்லாம் லைனாக உட்காந்துச்சு. வீட்டில் அம்மா என்ன பண்ணால் டக்குனு பிரியாணி எடுத்து போட்டுட்டு நான் இந்த சைடில் அதுக்குள்ளே நான் ஒரு கிரேவி செஞ்சு ரைட்டாக செஞ்சுட்டு எல்லாம் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு கிறிஸ்மஸ் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இதை நான் ஃபஸ்ட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.